இந்த குழந்தை பாக்கியம் முகத்திலையும் கண்ணகி ஒரு மனித வடிவிலே பிறந்து மனிதனை எவ்வாறு வாழ வைக்க வேண்டும் என்று ஒரு வழிகாட்டிய ஒரு தெய்வம். இங்கே நிறைய பேருக்கு தங்களுக்கு பிள்ளை செல்வம் இல்லாதவர்கள் எல்லாம் வந்து தாங்கள் எங்களுக்கு கிணக்கு ஒரு பெருசாக அவர்கள் நிற்க தேவையில்லை. ஒரு இளநியும் மூன்று இளையும் ஒரு பாலம் ஒரு அளவு தங்களால் இயன்ற அளவு பாலம் செய்து அபிஷேகம் செய்து பாலாபிஷேகம் செய்து தொட்டிலே ஒரு பொம்மை ஒன்றை நிறுத்தி விட்டுட்டு செல்வார்கள். உண்மையிலே நிறைய பேருக்கு அந்த பலன் கிடைத்திருக்கின்றது. தீராத சில நோய்கள் கூட இந்த கிணத்து தண்ணியிலே எடுத்து குடித்தால் தங்களுக்கு சில தீராத நோய்கள் கூட தீர்ந்து இருக்கிற தன்மையும் இங்கே நாங்கள் அறிந்திருக்கின்றோம். நாங்களும் அதனூடாக அனுபவப்பட்டிருக்கின்றோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே காடு மாதிரி தான் இருக்குது. அதில் தான் ஒரு டிக்காக அந்த கோயில் இருக்குது. வணக்கம், நான் உங்கள் சத்தியன். நான் இப்போ நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் நவாலியில் வந்து பார்த்தீங்கன்னா கலையோடைய அம்பதி நாகலிங்கேஸ்வரர் தேவஸ்தானம்னு சொல்லி அந்த கோயில் இருக்கும். மற்றது கண்ணையம்மன் கோயில், புட்டியம்மன் கோயில்னு சொல்லி அங்கே கண்ணை வந்து இருந்த இடம்னு சொல்லிட்டோம். அங்கே வந்து இந்த கோயிலின் வரலாறு தான் ஐயர் நிற்கிறான்னு தெரியலை. ஐயர் நின்றாண்டா அந்த கோயிலின் வரலாறு ஒரு கேட்டு தெரிஞ்சு கொள்றதுக்காண்டி தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். மற்றது வந்து கனவேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தான் நம்ம ஒரு அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கோயில் சம்பந்தமான அந்த ஐயாட்டு தான் விசாரிச்சு என்ன மாதிரி இந்த கோயில் சம்பந்தமா கேட்க போறேன், என்ன மாதிரி வரலாறுகள். ஐயா வணக்கம். 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 உங்களோட பேர்? என் பேர் நாகேந்திரம் குமணன். இங்க வந்து இப்போ எவ்வளவு காலம் நீங்க? நாங்கள் பரம்பரையா பூசை இங்கேயும் பராமரித்து கொண்டு ஆலயத்தையும் பெறுகின்றோம். இப்போ பூசை வந்து என்ன மாதிரி? இங்க வந்து தினசரி கால மாலை பூசை நடைபெறுகின்றது. வெள்ளி செவ்வாயில 3 நேர பூசை நடைபெறுகின்றது. அதனை விட இங்கே விசேஷ தினங்களாக சங்காபிஷேகம் ஒன்று தை மாதத்திலே, அடுத்ததாக தைப்பூசம் நடைபெறுகின்றது, தைப்பொங்கல், மாசி மாதத்திலே மாசி மகம் நடந்தது. மற்ற விசேஷமாக கொண்டாடப்படுகின்ற பங்குனி மாதம் பங்குனி திங்கள்கள் இங்கே மிகவும் வருகின்ற எத்தனை திங்களோ அத்தனை திங்களும் மிகவும் சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள். அதனை விட சித்திர மாதத்திலே சித்திர பௌர்ணமி திருவிழா, வைகாசியிலே வைகாசி விசாக திருவிழா, ஆனியிலே ஆனி உத்தரம், ஆடியிலே ஆடி பூரம் 10 நாள் மிகவும் ஒரு உற்சவம், ஒரு அலங்கார உற்சவமாக இங்கே நடைபெறும். இறுதி நாள் மிகவும் விசேஷமாக இங்கே உள்ள மக்கள் அம்பிகை மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை காரணமாக தங்களுடைய விருப்பத்தோடு மிகவும் சிறப்பாக அந்த ஆடிப்புற உற்சவ அலங்கார திருவிழாவை கொண்டாடுகிறார். இறுதி நாள் ஆவணியிலே சதுர்த்தியும் மற்றும் திருவிழா இங்கு செய்யப்படுகின்றது. 8வது மாதத்திலே நவராத்திரி பூசைகள் 9 நாள் 10 நாள் அந்த வருகின்ற நாட்களுக்கு ஏற்று நடைபெறுகின்றன. ஐப்பசி மாதத்தில் ஒவ்வொரு ஐப்பசி வெள்ளியும் பூசி அபிஷேகங்கள் நடைபெறுகின்றது. கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை திங்கள்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. மார்கழி மாதத்திலே திருவம்பா போன்ற விசேஷ தினங்கள் இங்கே கொண்டாடப்படுகின்றது. இருந்தாலும் நாங்கள் இங்கே ஒவ்வொரு வெள்ளியும் இப்போது காலம்புறையிலே விசேஷ அபிஷேகங்களும் பூசைகள் நடைபெற்று அம்பிகையினுடைய அருட்பிரசாதம் வெள்ளிக்கிழமையிலே காலையிலே இங்கே வழங்கப்படுகின்றது. இந்த ஆலயத்தின் பேரு உங்களுக்கு தெரியும், கலையோடை கண்ணகி அம்மன் ஆலயம் என்று சொல்லப்படுகின்றது. அம்பிகை கலையோடு மதுரையை எரித்திட்டு நயனாதீவு வழியாக அராளி ஊடாக வந்து இங்கே புட்டியம்மன் என்று சொல்லப்படுகின்ற பத்தினியாட்சி பட்டியிலே உட்கார்ந்து
அங்கே தன்னுடைய அருட்காட்சியை காட்டியதாகவும் அங்கே வந்து ஒரு வயோதிப மாது ஒரு ஆள் தன்னுடைய தலையிலே பேன் கடிக்கின்ற ஒரு சிறு குழந்தை அழைத்து கூப்பிடுகின்ற பொழுது அங்கே அந்த பேன் தெரியாமல் கண்களாக அங்கே காட்சி கொடுத்ததாகவும் அதுக்கு மேலாக இங்கே வயல்வெளிகள் சூழ்ந்த இடத்திலே இடையர்கள் மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்ற பொழுது தண்ணீர் தாகம் கேட்கின்ற பொழுது இங்கே பக்கத்திலே இருக்கின்ற கிணறிலே தன்னுடைய பொல்லாலை ஊன்றி தண்ணி எடுத்ததாகவும் பொல்லூண்டி கிணறு ஒன்று இங்கே இருக்கின்றது. இந்த அற்புதங்கள் நடந்ததாக ஒரு கர்ணபரம்பர கதை இருந்து வருகின்றது. இந்த ஆலயம் வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது விளங்குகின்றது ஒரு காடு பிரதேசம். இயற்கையாக உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்தில் இருந்து எல்லாம் இயற்கையாக காடுகளாக இருந்தன. அதனாலே இங்கு நல்ல ஒரு குளிர்ச்சியான மலர்ச்சியான ஒரு இடமாக இருக்கின்றது. அதனை விட வயலும் வயல் சார்ந்த இடமும், காடும் காதும் சார்ந்த இடமும், நிலமும் நிலம் சார்ந்த இடமும், அருகிலே கடலும் கடல் சார்ந்த இடமும், அங்கே நீங்கள் பத்தினியாச்சிப்பட்டியை போல சின்ன சின்ன குன்றுகளாக மலையும் மலம் சார்ந்த இடங்களுமாக இங்கே காட்சி அளிக்கின்றது. அதனை விட உங்களுக்கு தெரியும், இது ஒரு நல்ல ஒரு பசுமையான இடம், ஒரு அற்புதமான இடம். இங்கே உங்களுக்கு நான் நிறைய வைக்க வேண்டியவில்லை. இது ஒரு பெயர் பெற்ற ஆலயம், ஒரு புகழ்பூத்த ஆலயம். கண்ணகி மதுரையை எரித்துட்டு உங்களுக்கு தெரியும், கண்ணகி வந்து தன்னுடைய உண்மையில் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தன்னுடைய கணவனை தன்னுடைய கற்பிழக்காமல் தன்னுடைய கற்பை இழக்காமல் பாதுகாத்த ஒரு பெண்மணி. அங்கே அவள் தன்னுடைய ஒரு சிலம்பினை எடுத்து தன்னுடைய கணவருக்கு விற்க கொடுக்கின்ற பொழுது அந்த சிலம்பு ஒரு பொற்கொள்ளனுடைய கையிலே ஒரு பொற்கொள்ளனுடைய மிக்க செல்லுகின்ற பொழுது அவன் செய்த திருகுதாள வேலையினாலே அந்த பொற்கொள்ளன் அந்த கண்ணகியினுடைய சிலம்பை பொற்சிலம்பு அவனுடைய இயற்கையிலே அந்த சிலம்பு தன்னுடைய உடம்பிலே சேர்ந்து பிறந்த உடம்பு அந்த சிலம்பை அந்த பொற்கொள்ளன் என்ன செய்தான் என்றால் அவனை அங்கு இழுத்தி விட்டு வேறு யாரோ கொடுத்த சிலம்பை இவன் எடுத்துக்கொண்டு போறான் என்று பொய் சொல்லி அவனை அங்கு கள்ளனாக்குகின்ற பொழுது, அரசனிடம் முறைகின்ற பொழுது, அரசன் அவனை கொன்றுவா என்று சொல்லுகின்ற பொழுது, அவனை கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு ஏவலாளர்கள் என்ன செய்தார்கள், அவனை கொன்று விட்டு வந்துட்டார்கள். அப்பொழுது ஆதி காலத்தில் உங்களுக்கு தன்னுடைய கணவனை ஒரு பெண் வழியிலே அனுப்புகின்ற பொழுது விளக்கு ஏற்றி கும்பம் வைத்து தன்னுடைய பொட்டிலே அந்த நெட்டியிலே குங்குமம் விட்டுத்தான் வெளியிலே அனுப்புகின்ற ஒரு சூழ்நிலை ஆரம்ப கால சங்க காலத்தில் அந்த அந்த இளங்குவாடிகள் அதை வடிவாக எழுதியிருந்தார். அந்த காலத்திலே அப்படி இருந்தது. ஆனால் இங்கே கோவலனுக்கு ஒன்று நடக்கின்ற பொழுது அங்கே அவள் வைத்திருந்த இறைகுடத்தில் இந்த செம்பு தளம்பி வடிக்கின்றது, கொண்டை தண்டவாளிலே விரிகின்றது, பொட்டு தண்டவாளி அழுகின்ற பொழுது அப்போது கண்ணகி யோசித்தாள், என்னடா ஒன்னே தன்னுடைய கணவருக்கு நடந்துட்டு என்று சொல்லி வாய் மூன்றத்துக்களை இப்படி ஒரு துப்பாக்கிய நிலைமை ஏற்பட்டது. உடனே தன்னுடைய தருவிதி கோலத்தினோடு அங்கே அரச மாளிகைக்கு சென்று அரசனை கேட்கின்றாள், என்னுடைய கணவன் கல்வனா என்று சொல்லுகின்ற அங்கே இருந்த மந்திரிமார்கள் அரசர்கள் எல்லாம் நடுநடுங்கி அவன் இதாலே அவன் ஆவேசத்தை கண்ட உடனே அங்கே அவள் ஒரு சூரியனிடம் வரம் பெறுகின்றாள், என்னுடைய கணவன் கல்வனா இந்த மதுரையை எரித்து விடு என்று தன்னுடைய சிலம்பு எறுகின்ற பொழுது, ஏனென்றா கண்ணகியினுடைய சிலம்பு பொற்சிலம்பு அல்ல, முத்துகளாலே பொறிக்கப்பட்ட சிலம்பு. அங்கே முத்துகள் எல்லாம் சிதறி வடிக்கின்ற பொழுது அந்த மதுரை மகா நகரம் பற்றி எரிகின்றதாகவும், அதன் பிற்பாடு அவ நைனதீவினூடாக வந்து இங்கே பிட்டியிலே அம்மனிலே காட்சி கொடுத்து அங்கே நாகபலுவிலே அந்த பலுக்கியாறு பலுவிய ஆறு என்று சொல்லப்படுகின்றது. பலுவின ஆறு தான் பலுக்கியாறு. அந்த காட்சியும் அங்கே சில ஆண்டுகள் இருக்கின்றன. அப்படியே இங்கே வந்து இந்த இடத்திலே அம்பிகைக்கு ஒரு கோயில் கட்டி இருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த ஆலயம் அம்பிகை இந்த ஊடாக இப்படியே புதுமலை மட்டுவில் அப்படியே ஒவ்வொரு இடங்களிலும் வேம்பராய் போன்ற இடங்களிலே தன்னுடைய காட்சிகளை கொடுத்து கடைசியாக முல்லைத்தீவிலே சங்கமித்ததாகவும் ஒரு கர்ண பரம்பரை கதை எங்களுக்கு கூறுகின்றது. இருந்த பொழுதிலும் கூட உண்மையிலே உங்களுக்கு தெரியும், இந்த ஆதி காலத்திலே எங்களுடைய சமயத்தை போர்த்துகீசர் வந்து 2 விஷயங்களை செய்தார்கள். ஒன்று சமயத்தை அளித்தார்கள், மற்ற இங்கிருந்து இருக்கிற வளங்களை எல்லாம் சுரண்டி கொண்டு சென்றார்கள். அப்பொழுது இங்கே தொண்டமண்டலம் என்று சொல்லப்படுகின்ற இந்தியாவிலே இருந்து 38 குடிமக்களை மன்னர்கள் அழைத்திருந்தார்கள். மன்னர்கள் அழைத்த பொழுது போர்த்துகீசருடைய காலத்திலே இருந்து அப்படியே மக்கள் அந்த பரம்பரையாக இப்படியான ஆலயங்களை எல்லாம் அந்த காடுகள் வயற்கரைகள் திட்டிகளிலே வைத்து
வச்சு வணங்கி வந்தோம். அந்த வம்சாவளி பரம்பரை தான் நாங்கள் என்று நான் கூற விரும்புகின்றேன். இங்கு வந்து விநாயகர், முருகன், பத்னியாட்சிப்பட்டி, களுவடி அம்மன், பைரவர் போன்ற தெய்வங்கள் இருக்கின்றன. முன்னுக்கு நாகதம்பரான் இருக்கின்றார்கள். நாங்கள் இந்த அதுக்கு பிராமணர் சிவனுக்கு பூஜை செய்து கொண்டு வருகின்றார்கள். இதுக்கு நாங்கள் இங்கே உள்ள எங்களுடைய பரம்பரை வேளாளர் சமூகம் இந்த பூஜையை நாங்கள் செய்து வருகின்றோம் பரம்பரையாக. மற்றது அந்த பொட்டி அம்மன் சொல்ற அதுல வந்து இந்த குழந்தைகள் இதுகளுக்குமே தொட்டில் எல்லாம் கட்டி மரத்துல உண்மையிலே வந்து இந்த குழந்தை பாக்கியம் முகத்தையும் கண்ணகி ஒரு மனித வடிவிலே பிறந்து மனிதனை எவ்வாறு வாழ வைக்க வேண்டும் என்று ஒரு வழிகாட்டிய ஒரு தெய்வம். இங்கே நிறைய பேருக்கு தங்களுக்கு பிள்ளை செல்வம் இல்லாதவர்கள் எல்லாம் வந்து தாங்கள் எங்களுக்கு கிணக்கு ஒரு பெருசாக அவர்கள் நினைக்க தேவையில்லை. ஒரு இளநியும் மூன்று இளையும் ஒரு பாலம் ஒரு அளவு தங்களால் இயன்ற அளவு பாலம் செய்து அபிஷேகம் செய்து பாலாபிஷேகம் செய்து தொட்டிலே ஒரு பொம்மை ஒன்றை நிறுத்தி விட்டுட்டு செல்வார்கள். உண்மையிலே நிறைய பேருக்கு அந்த பலன் கிடைத்திருக்கின்றது. நாங்கள் இப்ப அந்த மக்கள் வந்து தங்களுடைய முறைப்பாடுகளை கண்ணீர் கொட்டி தங்களுக்கு இப்படியெல்லாம் கிடைக்கலையே, தாங்களும் ஒரு பிள்ளையோடு வாழ வேணும் என்ற பொழுது அம்பிகை அவர்களுக்கு அருள் கொடுத்த வரலாறு ஒன்று. அதை விட திருமணங்கள் கூட நிறைவேற்ற முடியாத சில திருமணங்கள் கூட சில 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 பரிகாரங்களை செய்கின்ற பொழுது இங்கே அது நிறைவேறுகின்ற தன்மையும் காணப்படுகின்றது. மற்ற தீராத சில நோய்கள் கூட இந்த கிணத்து தண்ணியிலே எடுத்து குடித்தால் தங்களுக்கு சில தீராத நோய்கள் கூட தீர்ந்து இருக்கிற தன்மையும் இங்கே நாங்கள் அறிந்திருக்கின்றோம். நாங்களும் அதனூடாக அனுபவப்பட்டிருக்கின்றோம். உண்மையில் இந்த இடத்திலே வந்து நம்பிக்கையோடு கும்பிட்டால் நிச்சயம் உங்களால் கல்வி என்றால் என்ன, மற்ற நோய் என்றால் என்ன, குழந்தை செல்வம் என்றால் என்ன, திருமணம் என்றால் என்ன போன்ற விடயங்களிலே மக்கள் இதாலே பயன்பெற்றிருக்கிறார்கள் என்று நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். வந்து கிணறு வந்து இப்ப கட்டுறாக்கள் அந்த கிணறு வந்து புல்லுண்டி கிணறு என்றபடியினால நாங்கள் அது இயற்கையாக ஒரு தோன்றிய கிணறாக கருதப்பட்ட அந்த கிணத்தை நாங்கள் பெருசாக அபிவிருத்தி செய்யவோ அல்லது இந்த ஆரம்ப காலத்தில் இருந்த மாதிரி இருக்கத்தான் நாங்கள் விரும்புகிறோம். இங்கே உள்ள வாலிபர்கள் அந்த கிணறு இறைக்கின்ற பொழுது கூட அதுக்குள்ளே கால் வைத்து இறங்குற கிளக்கி இறக்கிற கூட அவர்கள் இல்லை. அவர்களுக்கு அதில் எந்த ஒரு பயம் இருக்கின்றது. இயற்கையாக தோண்டிய கிணறு என்றபடினா நாங்கள் அதில் கால் வைத்து இறக்கி கிளக்கி இறக்கக்கூடாதுன்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கோயில் ஐயா சொன்ன மாதிரி இது கலையோடைய 80 நாகலிங்கேஸ்வரர் தேவஸ்தானம்னு சொல்லி இதில் ஒரு கோயில் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் அந்த கோயில். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மரங்களால் தான் ஃபுல்லாகவே இந்த கோயிலையும் இந்த கோயிலையும் வந்து நவக்கிற இதுகள் வச்சிருக்கணும். இதில்
இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே காடு மாதிரி தான் இருக்குது இதில். அதில் தான் ஒரு திக்கு திக்காக அந்த கோயில் இருக்குது. இதில் நாங்கள் முதல் பார்த்தது இந்த கோயில் தான். இப்போ அடுத்தது இங்கால பார்த்தீங்கன்னா இன்னொரு கோயில் ஒன்று இருக்குது. அப்படியே இங்கால அதில் ஒரு பிள்ளையார் கோயில் உண்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அங்கால இந்த கிணறு தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அந்த கண்ணகி பொல்லால் ஊண்டி அந்த தண்ணி வர வச்ச கிணறு தான் அது அதில் இருக்குது. அப்படியே இந்த மரத்துக்கு கீழே ஒரு வந்து வச்சிருக்கணும் சூளம் மாதிரி. நாங்கள் வந்து மற்ற இந்த புட்டியம்மன்னு சொல்லி அது இதுக்குள்ள தான் போகணும். இதில் ஒரு கேணியும் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரலாறு இந்த படங்கள் இதுகள் வரைஞ்சிருக்குதுல்ல.
அந்த ஐடியா அவர்கிட்ட சகோதரிന്റെ விருதம் இந்த புத்தகம் சகோதரிന്റെ விருதம் தான் இது என்ன அவங்க வீட்டில் அதில் இப்ப பூசா இதுண்டா வந்து இங்க வந்து மக்கள் நீதி கடனாக பொங்கல் வழிபாடு. ஏன்னா இங்க வந்து ஆரம்பத்தில் அந்த கதிராமர் என்றவர் அந்த பக்கத்தில் இருக்கின்ற ஒரு வயலை பேரு புது வயல் காட்டினை அழித்து அடித்து அந்த புது வயல் அந்த வயலை வெட்டி வந்து நெல்லை படைச்சு பொங்கல் வழிபாட்டுடன் தான் இந்த ஆலயம் ஆரம்பமானது. அதனாலே அந்த இடத்துல இருந்து மக்களுக்கு இந்த கண்ணகிக்கு மிகவும் சிறப்பான நேர்த்தியாக பொங்கல் வழிபாடுகள்லாம் கூடுதலாக இது வந்து ஒரு கிராமிய வழிபாடாக இருக்கின்ற காரணத்தினாலே இங்கு பொங்கல் அபிஷேகங்கள் பூசைகள் மற்றும் அன்னதானங்கள் மக்கள் நீதி கடனுக்கு செய்து வருகின்றார்கள். அதிகமாக வெள்ளி செவ்வாயில் அதிகமான மக்கள் வருவார்கள். வெள்ளி செவ்வாயிலே அதிகமான அடியாக இங்கு பெருக தருவார்கள். அதே போல விசேஷமாக பங்குனி திங்கள் ஆடிப்பூரம் வைகாசி விசாகம் அனைக்கும் உங்களுக்கு கூறின மாதிரி வைகாசி விசாகம் பங்குனி திங்கள் ஆடிப்பூரம் போன்ற திருவம்பா அப்படியான தினங்களிலே மக்கள் தங்களுடைய ஒவ்வொரு உபயோகாரர்கள் தங்களுடைய நீதி கடனை சிறப்பாக செய்து வருகிறார்கள். உண்மையிலே ஒரு சிறப்பு மிக்க ஆலயம் என்றுதான் நான் எனக்கும் நம்பிக்கையுடன் தான் நான் இந்த ஆலயத்தை பராமரித்து பூஜை செய்து வருகின்றோம். நாங்கள் அதிகாலையிலே 7:30 மணிக்கு பூசை வழிபாட்டை செய்து வருகின்றோம். ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் செய்து ஒரு அம்பிகைக்கு ஒரு அமுது வச்சு எங்களால் செய்யக்கூடியதை செய்து வருகின்றோம். அடியார்களும் தங்கள் நீதிக்கணை சேர்த்து வருகிறார். அதே போல மாலையிலே ஒவ்வொரு நாளும் 4:30 மணி தொடக்கம் 6 மணி மட்டும் நாங்கள் எங்களுடைய இந்த மக்களுக்காக இந்த கோயிலை திறந்து வச்சு பூசை வருவோம். காலம்பரை 7:30 தொடக்கம் 8:30 மணி 7 மணிக்கு வருவோம். 7:30 பூசை ஆரம்பிக்கப்படும். 8:30 மணி மட்டும் பூசை செய்வோம். விசேஷமாக பொங்கல் வழிபாடுகள் வேண்டுமென்றால் இங்கே தொலைபேசி இலக்கம் இருக்கின்றன. அவர்கள் எங்களுக்கு அழைக்கப்பட்டு நாங்கள் இந்த அவருடைய பொங்கல் வழிபாடுகளுக்கு ஈட்டோடுங்களை நாங்கள் செய்து கொடுக்கின்றோம். யாராவது பொங்கல் வந்து இங்கு திரும்பி போனதாக நான் அறியவில்லை. அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒழுங்காக பூசைகள் அந்தந்த நேரத்தில் 2 கால பூசையை பூசைகிறோம். வெள்ளி செவ்வாயில மாத்திரம் செய்கிறோம். மற்ற பரவ பூசை போன்ற தினங்களும் மதியம் மணிக்கு பூசையை செய்து வருகின்றோம். ஓகே, நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.